श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटी स्वत्वमुक्तोऽप्यकृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति सोच्चिश्चायां स्रजनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். மார்கழி நன்னாள்ல 15வது பொன்னான நாள் இன்னைக்கு. இந்த நன்னாளில் சுவாமி தேசிகன் அருளிய கோதாஸ்துதி, அதுலேயும் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை, அதுலேயும் வைணவ லட்சணம்னா என்னன்றது இன்னைக்கு காட்டப்படுறது. மிக மிக முக்கியமான நாள், முக்கியமான பாசுரம், முக்கியமான ஸ்தோத்திரம். ஆண்டாளோட மாலைக்கு மிகவும் ஏற்றம். ஆண்டாள் அருளிய மாலை, அது பூமாலையாகட்டும் அல்லது பாமாலையாகட்டும், இரண்டுமே மிகவும் ஏற்றம் பெற்றது. எம்பெருமான் ஆண்டாள் சூடிக்களைந்த அந்த பூமாலையை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார். அதேபோல் ஆண்டாள் அருளிய பாமாலை, பாமாலையான திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தாக விளங்கக்கூடியது. பலவித உட்பொருட்கள், ஆழ்ந்த கருத்துக்கள், நாம் தினப்படி பின்பற்ற வேண்டிய பல கருத்துக்கள், எம்பெருமானிடம் நம்மை அழைத்து செல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல கருத்துக்கள் அப்படின்னு இந்த பாமாலையிலையும் பொதிஞ்சு இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான ஒன்றுதான் இன்றைய திருப்பாவையின் பாசுரம். இந்த பாசுரத்தை திருப்பாவைக்கே திருப்பாவையான பாசுரம் அப்படின்னு சொல்றார் பெரியவர்கள்லாம். அதுவும் இந்த எல்லே இளங்கிளியே அப்படிங்கிற இந்த பாசுரத்துல தான் நமக்கு எப்படி இருக்கணும், அடியவர்களிடம் எப்படி இருக்கணும். சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்துல நாம் எம்பெருமானிடத்தின் எதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். இங்க பாகவதர்கள்கிட்ட எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அரிய பொக்கிஷமான கருத்துக்கள் இன்றைய திருப்பாவையில பொதிஞ்சிருக்குலாம். அப்படிப்பட்ட அந்த திருப்பாவையும் அனுபவிப்போம். அதே கருத்தினையும் அந்த ஆண்டாளுடைய பாமாலையான பூமாலையான அந்த மாலைகளின் ஏற்றத்தினை பற்றியும் சுவாமி தேசிகன் அழகா தன்னோட கோதாஸ்துதியில, அதுவும் இந்த 15வது ஸ்தோத்திரத்துல அழகா குறிப்பிடுறார். அது என்னன்றதையும் நாம மேலும் அனுபவிக்கலாம். ஆண்டாளோட சரித்திரத்தை எடுத்துட்டாலும் அந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்துல அந்த மாலைக்கு தான் பிராதானியம். அநேகமா எல்லாருமே எல்லா ஸ்லோகங்களிலுமே கோதை மாலை, இந்த ஸ்துதியிலேயே அவளுடைய மாலை, அந்த சூடிக்கலைந்த மாலைக்கு அவ்வளவு ஏற்றமா சொல்லியிருக்கார். போன 14வது பாசுரத்திலையும் எப்படி அது வைஜெயந்தி மாலை அதற்கு சமமாக இருந்தது, இல்லை அதை விட ஒரு படி மேலே இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தார். அதாவது அந்த வைஜெயந்தி மாலையில் இருந்த வண்டுகள் வைஜெயந்தி மாலையை விட்டு அகன்று ஆண்டாள் சூடிக்கலைந்த அந்த மாலையை கிரீடத்தில் பெருமாள் ஏத்துண்டார். அந்த மாலைக்கு அந்த வண்டுகள் எல்லாம் கூட்டமாக சென்று தேனுண்ணணும் அப்படின்றதுக்காக போய் அது உள்ளே போக முடியாமல் பல லட்சம் வண்டுகளாக இருக்கு. அவை
குடைகளாக இருந்து மயில் தோகை விரித்தாடினால் போல் எம்பெருமானுடைய திருமுடிக்கு மேல அந்த வண்டுகள் காட்சியளித்தன அப்படிங்கிறத போன ஸ்தோத்திரத்துல பார்க்க முடிஞ்சது. இன்றைய ஸ்தோத்திரத்திலையும் அதே மாலைகளை குறித்து, அதுவும் அந்த வைஜெயந்தி மாலையின் விட ஆண்டாள் சூடி கலைந்த மாலைக்கு எப்படி ஒரு படி ஏற்றம் ஏற்பட்டது, அதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு படி மேல எப்படி போச்சு அப்படிங்கிறத பத்தி அழகா சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜாதவ முகுந்த கிரீட பாஜா கோதே பவத்யதரிதா கலு வைஜயந்தி. அதாவது வைஜெயந்தி மாலையே என்னன்னா பிராகிருதமானது இல்லை, நித்தியசூரி. அது அது வதங்கவே வதங்காது, எப்பவும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த மாலை. ஏன்னா எம்பெருமான் அணிந்துருக்கார், அதுவே ஒரு பெருமை. அது இல்லாமல் இந்த உலகத்தில் மலரக்கூடிய மலர் அல்ல, அது இந்த உலக சம்பந்தமான ஒரு மாலையும் அல்ல. வைகுண்டத்தில் எம்பெருமான் நித்தியசூரிகளுடன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அந்த மாலையும் தன்னுடன் எப்பவுமே இருக்கு. மிகவும் புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவா, அந்த மாதிரி இருக்கு. நறுமணம் கமழ்ந்துட்டு இருக்கு, மிருதுவா இருக்கு, சுகுமாரமா இருக்கு. எம்பெருமான் மார்பில் இருக்கு இல்லையா, அந்த மார்பில் யார்? அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன். அங்க மார்பில் தான் பிராட்டியும் இருக்கா. அப்போ அந்த அளவுக்கு சுகுமாரமா ரொம்ப மிருதுவா அப்படியே அந்த மாலை மார்பில் தாங்கிட்டு இருக்கார் எம்பெருமான். அந்த மாலை இப்போது அதற்கு போட்டியா இன்னொரு மாலை வந்தது, ஆண்டாள் சூடி கலைந்த மாலை. எப்படி எம்பெருமான் அந்த ஆண்டாள் சூடி கலைந்த அந்த மாலைக்கு ஏற்றம் அளித்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் குறிப்பிட்டார். கோதையே வைஜெயந்தின்றது வனமாலை. அந்த வனமாலை இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, இந்த பஞ்சபூதங்களையும் அபிமானிக்கக்கூடிய நித்திய சூதிகள் ஆன சேத்தன தத்துவம். இது இங்க இருக்கக்கூடிய இது இல்லை. இப்படி ஒரு உன்னோட அந்த மாலை நீ எம்பெருமானுடைய மார்பில் இருக்கு. இதே மாலை தானே கண்ணன் எம்பெருமான் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அப்படி அழகா பரிமளத்தோட காட்சி அளிச்சிருந்தது. அதுவும் கூட சதா எப்போதுமே இருந்த இந்த மாலையானது ஆமோதவத்யபி எப்படி இருந்ததுன்னா, அதுதான் வர்ணிக்கிறார். ஆமோதவத்யபின்னா அந்த அளவுக்கு அந்த பரிமளம், நிறைய வாசனைகள் நிரம்பி இருந்துதான். அதுவும் அது மலர்கள் அந்த வாசனையோட இருக்கும்போது அது சிரிக்கிறது தெரியுதுதான், எப்படியும் அழகா சிரிக்கிறதா அந்த மாலைகள்லாம். பரிமளம் நிறைந்து சிரிப்பு, அந்த மலர்ந்து, நம்ம சிரிச்சோம்னா கூட முகம் அழகா மலர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மலர்ந்தது, முகம் மலர்ந்ததுன்னு சொல்ற மாதிரி அந்த மலர்கள்லாம் மலர்ந்து, அரும்பாகவும் இல்லை வதங்கியும் போல அழகா மலர்ந்து, முகம் மலர்ந்து சிரித்து கொண்டு ஆமோதவத்யபி ஹிருதயங்கமாபி எங்க இருந்ததுன்னா திருமார்பில், எம்பெருமானுடைய திருமார்பில் இருந்து கொண்டு என்ன பண்ணித்து பார்க்கிறவாள எல்லாரோட மனசையும் வசீகரிப்பதா அப்படி இருந்தது. ஹிருதயங்கமாபி, அது இல்லாம ராகன் விதாபி, அது அழகா சிகப்பா இருந்தது, சிகப்பு மாறாம அப்படியே இருந்தது. அது இல்லாம அந்த பெருமாளோட திருமார்புல இருந்து ராகமா இருந்துதான், ஒரு வித ராகத்தோட இருந்தது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இங்கு குறிப்பிடுறார். லலிதாபி, அதுவும் என்னது லலிதாபின்னா அவ்வளவு சுகுமாரமா மிருதுவா சாஃப்டா, லலிதாபி அவ்வளவு சாஃப்டா இருந்துதான். குணோத்தராபி, என்ன அழகிய குணங்கள், எல்லா குணங்களையும் உடையதா இருந்தது. இங்க நாறுகளையும் சேர்த்துதான் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டார். அந்த மாலைகள் கட்டப்பட்ட அந்த நார்கள் அவ்வளவு குணங்கள் நிரம்ப பெற்றதாக இருந்தது. ஏன்னா முகுந்த கிரீட பாஜா, முகுந்த கிரீட பாஜா, மோட்ச சுகத்தை, முகுந்தன் யார்? மோட்சத்தை அளிப்பவன் முகுந்தன். அதாவது மோட்சம் இச்சேதி ஜனார்தனாத்னு வாக்கியங்கள் கூறுகின்றன. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவர்தான் அந்த முகுந்தனான எம்பெருமான் நாராயணன். அவனுடைய
கிரீட பாஜா, அவனுடைய பெருமாளுடைய கிரீடத்தினை அடைந்து விட்டது. எது அடைந்து விட்டது? ஆண்டாள் சூடிக்களைந்த மாலை எம்பெருமானுடைய கிரீடத்தினை அடைந்து விட்டது. தவ மௌலி ஸ்ரஜ, உன்னுடைய கூந்தலை அலங்கரித்து கொண்ட அந்த மாலையானது, எந்த மாலை? ஆண்டாள் கூந்தலில் அணிந்து கொண்ட அலங்கரித்து கொண்ட அந்த மாலை அங்கிருந்து கிளம்பி எங்க போச்சு? எம்பெருமானுடைய மோட்சத்தினை அளிக்கக்கூடிய அந்த முகுந்தனுடைய தலையான கிரீடத்தினை அடைந்து விட்டது. ஒரு குறைவும் இல்லை என்றால் அந்த வைஜெயந்தி மாலை எதற்காக தாழ்ந்தது அப்படின்றது தான் இங்க சுவாமி தேசிகன் அழகா கேட்கிறார். என்னன்னா, வைஜெயந்தி மாலையை ஒரு பக்கத்திலும் ஆண்டாள் சூடி கலைந்த ஒரு மாலையை இன்னொரு பக்கத்திலும் வைக்கிறார். அப்படி வைக்கும்போது வைஜெயந்தி மாலைக்கு என்ன நல்லா இருக்கு? அழகா அது புன்முறுவலோட இருக்கு, சிரிச்சுன்னு இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சிகப்பா இருக்கு, பரிமளம் கமழறது, பார்க்கறவால வசீகரிக்கிறது, மனசையே வசீகரிக்கக்கூடியதா இருக்கு. பெருமானுடைய திருமார்பில் இருக்கு. இதெல்லாம் வைஜெயந்தி மாலை. ஆண்டாள் மாலை எடுத்துக்கிறார். ஆண்டாள் மாலையும் எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கு, அழகா புன்முறுவலோட சிரிச்சுன்னு இருக்கு, பரிமளம் கமழறது, பார்க்கறவால வசீகரிக்கிறது. இருந்தாலும் இந்த ரெண்டுத்தை விட ஒன்றுத்துக்கு ஏற்றம் அப்படிங்கிறார். ஏன்னா பெருமாளோட கிரீடத்தின் மேல, திருமுடி மேல ஆண்டாளுடைய மாலையானது அலங்கரிக்கிறது. ஆனா இந்த வைஜெயந்தி மாலை எங்க இருக்கு? திருமார்பில தான் இருக்கு. ஒரு படி மேல போயிடுத்து. அது ஈஸ்வர சம்பந்தத்தினால. ஏன்னா இது என்ன, ஆண்டாள்ன்ற அந்த ஈஸ்வரியோட சம்பந்தம் பெற்று எம்பெருமானோட இப்போ திருமுடியில இருக்கு. ஆனா வைஜெயந்தி மாலை என்ன ஆச்சு? எம்பெருமானுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு. அங்க அங்க பிராட்டியோட சம்பந்தம் இல்லையே. அதனாலையும் அது எம்பெருமானுடைய திருமுடி மேல் சென்றதுனாலையும் அந்த வைஜெயந்தி மாலையை விட ஒரு படி மேல இருக்கு. அதரிதா பவகலு, அது என்னச்சா? வைஜெயந்தி மாலை ஒரு படி கீழே இறங்கினா மாதிரி இருக்கே. இது பார்க்கும் போதே தெரியுது, திருமார்புனா கீழே, திருமுடினா மேல. அது அழகா ஏறிட்டு சொல்றார். இந்த திருமுடி மேல் சென்றதனால் எதனால அது திருமுடி மேல போச்சு, எதனால மேல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஆண்டாள் அப்படிங்கிற அந்த பிராட்டி சூடி கலைந்ததனால் அந்த மாலை மேலே இருக்கு, திருமுடி மேல இருக்கு. ஆனா வைஜெயந்தி மாலை அங்க மார்புல கீழே தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல அழகா சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இன்னொரு விதத்திலையும் இதை திருப்பாவையில் இன்றைய பாசுரத்தோட ஒப்பிடலாம். எப்படின்னா, வைஜெயந்தி மாலைன்றது ஒரு நித்திய சூரி. எப்பவுமே நித்திய சூரி என்ன? தன்னுடைய பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது. பாகவதர்கள்லாம் என்ன பண்ணோம்? நம்ம பாகவதர்கள் அனைவருமே என்ன, அதாவது தாழ்மையில தான் ஆசை இருக்கணுமா. அதனால தானே நம்ம எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்றோம்? அடியேன் ராமானுஜதாசம், நான் அடியவன். அந்த சேஷத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுட்டே இருக்கணும், பரிமளிச்சுட்டே இருக்கணும். நம்ம வாயிலையும் மனசுலையும் சொல்லுலையும் அந்த தாழ்மை, நான் அடியவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல இந்த வைஜெயந்தி மாலை எடுத்து காட்டுறதான். என்ன, கோதை சூடிய மாலை மேல இருக்கட்டும், நான் பாகவதன், நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன், அதனால் நானே தாழ்ந்து போகிறேன். இதைத்தானே இன்றைய திருப்பாவையில நானே தான் ஆயிடுக அப்படின்னு ஆண்டாளும் குறிப்பிடுறா. அதைத்தான் இங்க வைஜெயந்தி மாலை அங்க மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறதோ அப்படின்றதையும் நம்மால அனுபவிக்க முடியறது. கோதாய் பெருமாளுடைய திருமார்பில் சர்வ காலத்திலும் உள்ள இந்த வைஜெயந்தி என்னும் மணமாலை எப்பொழுதுமே அந்த பரிமளத்தோடு இருக்கு, சந்தோஷத்தோடு இருக்கு, மலர்ச்சியோடு இருக்கு, செம்மையா சிகப்பா இருக்கு இருந்து பெருமாளுடைய திருமார்பை அலங்கரிப்பதில் ராகத்தோட இருக்கு, சிரேஷ்ட குணங்கள் இருக்கு, சௌகுமாரியம் மிருதுவா இருக்கு. அதெல்லாம் இருந்தும் பெருமாளுடைய திருமார்பில தான் இருக்கு. மனத்துக்கு இனியதா இருந்தாலும் அவருடைய திருமுடி அடைந்து அந்த கிரீடத்தை அடைந்தது எதுன்னா, ஆண்டாளே, கோதையே, உன்னுடைய அந்த மாலை, நீ சூடி கலைந்த மாலை தான் கிரீடத்தை அடைந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கு சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இதை காஞ்சி சுவாமி எப்படி அனுபவிக்கிறார்ன்றத பார்க்கலாம்.
முகுந்த கிரீட பாஜா. என்னன்னா முகுந்தன் மோட்சம் இச்சேது ஜனார்த்தனாத்னு பார்க்கணும். அந்த முகுந்தனுடைய கிரீடத்தினை அலங்கரிக்க பெறுகின்ற அசாதாரணமான ஒரு விசேஷ குணத்தினை பெற்றது. எதனால் பெற்றது? தவ மௌலி ஸ்ரஜா, உன்னுடைய கூந்தலில் சூடி கலைந்ததனால் தவ மௌலி ஸ்ரஜா, அதனால அது என்ன பேற்றை பெற்றது, என்ன குணத்தினை பெற்றதுன்னா முகுந்த கிரீட பாஜா அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது. ஆண்டாளுடைய மாலை அசாதாரண அந்த குணங்கள் எல்லாம் பெற்றதுடன் அசாதாரணமான ஆண்டாள் சூடி கலைந்த அந்த அசாதாரண குணத்தையும் பெற்றது அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகன் இங்கு அழகா அருளி செய்திருக்கார். இன்றைய திருப்பாவையிலையும் இந்த குணம், அதாவது வைஜெயந்தி மாலை தாழ்ந்தது, அது தன் அடையவனான தனக்கு தானேதான் ஆயிடுகன்றது தான் இங்கேயும் காமிச்சது அப்படின்றதையும் நாம கொள்ளலாம்ன்றதையும் பார்த்தோம். ஆண்டாளுடைய மாலை அவள் சூடி கலைந்ததனால் கிரீடத்திற்கு செல்ல முடிந்தது, வைஜெயந்தி மாலையை விட உயர்ந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளடங்கிய பொருள். திருப்பாவை இன்று அனுபவிக்கலாம். 15வது பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரம். அதுவும் திருப்பாவைக்கே திருப்பாவையான, அதாவது வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்றத இந்த 30 பாசுரங்கள் இருக்கு. இந்த பாசுரம் 30க்கும் வித்துன்னு சொல்லலாம். அதனால்தான் திருப்பாவையில் திருப்பாவையான பாசுரம் அப்படின்னு வியாக்கியாதாக்கள் அழகா இந்த பாசுரத்தை குறிப்பிடுறார். இன்றைய பாசுரமான எல்லே இளங்கிளியே அப்படிங்கிறத அந்த பாசுரத்தை நாம இப்ப அனுபவிக்கலாம். ஆண்டாள் பார்த்தோம்னா கையில கிளியோட இருக்கா. அது என்ன கிளி அப்படிங்கிறது இந்த கிளி தானோ? இந்த கிளி தான் என்ன காமிக்கிறது? பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது இங்கே அழகா பாகவதனுடைய எப்படி ஒரு பாகவதனிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும், பாகவதனுடைய குணங்கள் தான் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பாசுரம் அழகா நமக்கு எடுத்து காமிக்கிறது. அதனால் தானோ என்னமோ ஆண்டாள் தன்னுடைய கையில் ஒரு கிளியையே கொண்டுள்ளாள். இது பகவத் விஷயத்தை பத்தி சிற்றஞ்சிறுகாலே பகவானிடத்துல நாம எப்படி இருக்கணும், எப்படி அவனிடம் வேண்ட வேண்டும். அதே பாகவத விஷயம் இந்த பாட்டலது அடியார்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் அடியார்கள் நம்ம யாரையாவது பழிச்சொல் பேசினா அப்போ நாம எந்த மாதிரி அவாகிட்ட நாம பதில் பண்ணணும் அப்படிங்கிறத அழகா சர்வசாதாரணமா எளிமையா புரியக்கூடிய வண்ணம் ஒரு நாடக வடிவில் அழகா அமைச்சு கொடுக்குறா இங்க ஆண்டாள். அதாவது ஆண்டாள் காட்டக்கூடிய வழியே என்னன்னா, பாகவதன் யாராவது நம்மிடம் அபச்சாரப்படக்கூடாது. பாகவதர்கள் நம்மளை நம்ம செய்யாத ஒண்ணுத்த கூட செஞ்சதா சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானேதான் ஆயிடுக, நான் தான் என் பக்கம்தான் தப்பு, என்னை மன்னிச்சுடுங்க, இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகத்தான் இங்கு அழகா ஆண்டாள் இந்த பாசுரத்துல, அதுவும் இந்த 30 பாசுரங்கள் 30ல 15வது பாசுரம் இங்க ஒரு இடைவேளைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முதல் பகுதி, அந்த முதல் பகுதியில கடைசியில நல்ல முக்கியமான ஒரு பாசுரத்தை அமைச்சு நமக்கு கொடுத்துருக்கா. எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ. எல்லே அப்படின்னா ஒரு ஆச்சரியமா கூப்பிடுறது. ஆஹா அப்படியா, இளங்கிளியே, இளமையான கிளியே, இன்னுமா தூங்கின்னு இருக்க? உடனே அவ பதில் சொல்றா, இதே மாதிரி சுடு சொல் சில்லென்று அடையேன், இதே மாதிரி சொல்லாதீங்கோ, நங்கமீர் போதர்கின்னேன், நீ வரேன்னு சொன்னையே அப்படின்னு. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதும். ஆஹா, உன்னுடைய கட்டுக்கதையெல்லாம் எனக்கு தெரியும். எதுவும் எப்போ தெரியும்? பண்டே, முன்னாடியே தெரியும் எனக்கு. அப்புறம் இவ சொல்றா, வள்ளியர்கள் நீங்களே, நீங்க தான் வள்ளியர்கள், நான் வல்ல இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே புரிஞ்சுக்கிறா, அச்சோ நம்ம அடியவர்கள், அதுவும் எம்பிரானை கண்ணன் எம்பிரானை பாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த பாகவதர்களிடம் நாம இந்த மாதிரி சண்டை போடலாமா, அபச்சாரப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தான் வள்ளியர்கள் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்போ ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடை, ஒல்லை புரிஞ்சுதோ, வா போலாம், நம்ம உனக்கு என்ன வேற என்ன வேலை இருக்கு, வா போலாம். எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு அவ கேட்குறா. போந்தார் வந்துட்டா, வேணா எண்ணி பாருக்கோ, போந்து எண்ணிக்குள் எண்ணி பார்த்துக்கோ, என்ன பண்ணணும் அங்க போய் நம்ம? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர், அங்க போய் நம்ம எல்லாரும் பாடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு எளிமையான பொருள். ஆனா இது உள்ள இருக்கக்கூடிய பொருளானது மிகவும் ரொம்ப ரொம்ப உட்பொருள், ஆழ்ந்த பொருட்களை இங்கு கொண்டுள்ளது. முதல்ல இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா கேள்வி பதில் வடிவில் இருக்கு. கேள்வி பதில் வடிவில் ஏன் அமைத்தாள் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம்னா, பலவித புராணங்களும் சரி, பொக்கிஷங்கள்லாம் எங்க கிடைச்சிருக்குன்னா அந்த கேள்வி பதில் வடிவத்துல இருக்கும்போது தான் கிடைச்சிருக்கு.
இப்போ கூட இந்த காலத்திலேயே நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்ற மாதிரி, ஏன்ற அந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்க கேட்க தான் நிறைய மறைந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள்லாம் வெளிப்படுமா. நாரதர், வால்மீகி இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அந்த சம்பாஷணை கேள்வி பதில்கள் தான் ராமாயணமா நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமா, வைசம்பாயனர், ஜனமேஜயன் அவா பேசின்ற அந்த கேள்வி பதில்கள் மகாபாரதமா மிகப்பெரிய இதிகாசமா நமக்கு கிடைச்சிருக்கு. சுகபிரம்மம், பரீட்சித் அவா ரெண்டு பேரும் பேசிண்டா அது பாகவதமா நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, மதுரகவி ஆழ்வார், நம்ம ஆழ்வார் இவா ரெண்டு பேரும் பேசிண்டா அந்த பேசிண்ட அதுதான், அதன் மூலமா தான் நமக்கு திருவாய்மொழி கிடைச்சிருக்கு. இப்படி கேள்வி கேட்க கேட்க ஆச்சாரியன் பதில் அளிச்சுட்டே இருக்கார். கேட்கவே இல்லைன்னா என்ன, எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால்தான் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எல்லாத்துலேயும் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும்போது தான் பதில் கிடைக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதா இருக்கணுமே கேள்வி. ஏதோ நம்ம வந்து அதை குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக கேள்விகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் அழகா காமிக்கிறார். இன்னொன்று ஆண்டாள் காட்டக்கூடிய இந்த பாசுரத்தில் காட்டக்கூடிய மிக மிக முக்கியமானது, பாகவதர்கள் யாராவது ஏதாவது சொன்னா அதை உடனே நான் தான் சரி, என்னோட தப்பு என்னதே இல்லைனாலும் தப்பு என்னோடது அப்படின்னு நாம ஒத்துண்டு போயிடணுமா. அதே மாதிரி போறதுனால கண்டிப்பாக ஏற்றம் தான் அப்படிங்கிறத பலவித சரித்திரங்கள்ல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. ஒரு சின்ன சரித்திரம் எடுத்துட்டோம்னா, தினமும் காத்தால எழுந்த உடனே நம்ம கஜேந்திர மோட்சத்தை மனசுல நினைக்கணும். அது சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய 5 நிலைகளுடன் சேர்ந்து கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேண்டும். இது ஒரு சரித்திரம் பார்க்கும்போது, அது அவன் ஒரு மன்னன். இந்திரத்யும்னன்ற அந்த மன்னன், அவருடைய குருவான அகஸ்திய முனிவர் அங்க வரார். வரும்போது இந்த மன்னன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான் பெருமாளுக்கு. ஆனா அவர் அகஸ்திய முனிவர் வரும்போது அதை கவனிக்கவே இல்லை. கவனிக்காம அவன் பூஜை பண்ணிட்டே இருக்கான். அகஸ்தியருக்கு என்ன இது, ஒரு ஆச்சாரியன் வரும்போது கவனிக்க கூட இல்லையே, இப்படி பண்றானே, நீ இதே மாதிரி பண்றதுனால நீ சாபம் கொடுக்குறார், நீ மத யானையா போயிடு அப்படின்னு, யானையா பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். அந்த இந்திரத்யும்னன் அடுத்த பிறவியில கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானையா பிறந்தான்றது நாமளும் தெரிஞ்ச சரித்திரம் படிக்கிறோம். அப்போ கஜேந்திரன் என்ன ஆச்சு, அந்த பூ பெருமானுக்கு அங்கேயும் போய் பக்தியா தான் இருக்கான் அவன். பெருமான் கிட்ட அந்த அளவுக்கு பக்தி ஈடுபாட்டுல பூ பறிக்கிறதுக்காக அந்த தடாகமான அந்த குளத்துல இறங்குறான். இறங்கும்போது முதலை காலை பிடிச்சிக்கின்றது. அப்போதான் ஆதி மூலமே அப்படின்னும் போது எம்பெருமான் ஓடி வந்து அந்த முதலையை சம்ஹாரம் செய்து அந்த கஜேந்திரனுக்கு மோட்சத்தையே அருளினார் அப்படிங்கிறத நம்மளால அந்த சரித்திரத்தை பார்க்க முடியாது. இதுல என்ன நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆச்சாரியன் அந்த அகஸ்தியர் சாபம் கொடுத்தார். இந்திரத்யும்னன் அதை வந்து இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஏதாவது பண்ணியிருந்தா, அதனால அகஸ்தியரும் சரி சாபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, அவனுக்கு அந்த முக்தி வைகுண்ட பிராப்தின்றது கிடைச்சிருக்குமா அவ்வளோ எளிமையா? எம்பெருமான சந்தித்திருக்க முடியுமா? எம்பெருமானுடைய அந்த தர்சனம் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடைச்சிருக்காதுன்னே சொல்லலாம். அப்போ அந்த ஆச்சாரியனோட அந்த ஒரு பக்தனுடைய சாபமே அவனுக்கு மேன்மையை தான் கொடுத்தது. அதே மாதிரிதான் ஆண்டாள் இங்கு காட்டும்போது, ஏதாவது பாகவதர்கள் ஏதாவது தவறா நம்மளை செய்யாத தவற சொன்னா கூட என்ன பண்ணணும், நாமை அதை சரிய நானேதான் ஆயிடுக அப்படின்னு அதை ஒத்துண்டு அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம க்ஷமாபனம் தான் வேண்ட வேண்டுமே ஒழிய அங்கு வந்து மறுபடியும் சம்பாஷணையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கு ஆண்டாள் காமிக்கிறார். எல்லே இளங்கிலியே, எல்லே அப்படின்னா ஒரு ஆச்சரியம். போன பாசுரத்துல பங்கைய கண்ணானை பாடு அப்படின்னு முடிச்சா, இந்த தோழியை வந்து எழுப்பதற்காக வரா. இவள் தான் கடைசியான தோழி. இந்த தோழியை எழுப்ப வரும்போது இந்த தோழி என்ன பண்ணிட்டு இருக்கா, அங்க பங்கைய கண்ணானை பாடுன்னு முடிச்சது காதுல விழுந்ததோ என்னமோ, இங்க பங்கைய கண்ணானை அழகா பாடின்னு இருக்கா. கிளிகள் அழகா என்ன சொன்னத்தை சொல்லும், ஆனா குயில் தானே பாடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பெரிய ஆச்சாரியர்கள் யாருமே வந்து குயில வந்து ஒரு பெருமையா சொல்லல, கிளியை தான் சொல்லியிருக்கா. ஏன் கிளியை சொல்லியிருக்கான்னா, கிளி மட்டும்தான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படிங்கிறோம். எதனாலன்னா, நாம யாரும் நம்முடைய கருத்துக்கள், சொந்த கருத்துக்கள் எதையும் எடுத்துட்டு வந்து இங்க சொல்லக்கூடாது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோந்து தாமதனை பேசாம். அதாவது பெரியவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான், அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து பின்னாடி சொல்லணுமே ஒழிய நாமளா நமக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால்தான் இங்க வந்து கிளியே அப்படின்னு ஆண்டாள் அழகா அமைச்சிருக்கா. இளங்கிளியே அப்படின்னு அமைச்சிருக்கா. அப்படின்னா என்ன, இளம் கிளி அப்போ வயசான கிளி எதனா இருக்கா? இங்க ஏன் இளம் கிளின்னு குறிப்பிடுறான்னா,
ஆமா, வயசான கிளி ஒண்ணு இருக்கான். அது யாருன்னா சுகபிரம்மம். சுகபிரம்மம் எப்படி இருந்தார்? கிளி வடிவில் தான் அவருடைய முகம் இருந்தது. அவர் வயசானவர், அதனால அவரை வந்து வயசான கிளின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த தோழியை இளங்கிளியே எல்லேன்றது ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவ எழுப்பவரா வரும்போதே இவ பாடின்னு இருக்கா. பங்கைய கண்ணானை பாடும்போது இவளுக்கு வியப்பா இருக்கு. ஆஹா, இப்படி பாடின்னு இருக்காளே இந்த தோழி அப்படின்னு சொல்ல, எல்லே இளங்கிளியே, இளமையான கிளியே. அந்த குயில சொல்லாம கிளிய சொன்னது எதற்குன்னா, அடியார்கள் அந்த கிளி வந்து சொன்னதையே சொல்லும், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அப்படியே சொல்லக்கூடியது. அப்போ இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறா. வந்த உடனே அங்கதான் பாடின்னு இருக்காளே, இவ தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்ட உடனே என்ன ஆறுது? ஆஹா, நான் வந்து இங்க அழகா பாடின்னு இருக்கேன், என்னை பார்த்து உறங்குதியோன்னா கேட்கிறா இவா. சில்லென்றடையேன். இப்ப இந்த மாதிரி நீங்க சில்லுன்னு ஒரு கடுச்சொல் அந்த மாதிரி சொல்லாதீங்க. சில்லென்றடையேன் மின் நங்கமீர் அப்படின்னு என்ன சொல்றா? இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த தோழி கூச்சல் போடாதீங்கோ, சத்தமா பேசாதீங்கோ அப்படின்றதுதான் இங்கு அங்க திருப்பி சொல்றா. அதாவது ஒரு எம்பெருமானை பற்றி பாடிக்கொண்டிருந்தாலோ, திருவாராதனம் செய்து கொண்டிருந்தாலோ, எதை பண்ணும்போது நடுவுல வந்து தடையே இருக்கக்கூடாதான், தடை வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? இப்போ எம்பெருமானை பற்றி இந்த தோழி பாடிக்கொண்டிருக்கிறாள், பங்கைய கண்ணானை பாடுகின்றாள். அப்ப இவா வந்து இன்னும் உறங்குதியோ அப்படின்னா அது ஒரு தடை அப்படின்றதுக்காக அதை கொண்டு அந்த தோழி என்ன பண்றா? சில்லென்றழையேன் மின், இதே மாதிரி சத்தம் போட்டு இதே மாதிரி கூப்பிடாதீங்கோ அப்படிங்கிறத இங்கு அழகா ஆண்டாள். எவ்வளவு பெரிய கருத்து! பெருமானை பற்றி பாடும்போதோ, எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யும் போதோ, அவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் போதோ தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி, போதர்கின்றேன் நங்கமீர் போதர்கின்றேன், நான் வரேன் அப்படிங்கிறா. உடனே வந்து சரி, நான் வந்து இதே மாதிரி சொல்லிட்டீங்க, இதே மாதிரி கூப்பிடாதீங்க, இருந்தாலும் நான் வரேன்னு சொன்ன உடனே, ஏன் வரேன்னு சொன்னா? நங்கை மீர் அப்படின்னா, நங்கை மீர்னா யாரு? அனைத்தும் நிரம்ப பெற்றவளே. முதல்ல வந்து சொல்லும் போது என்ன இளங்கிளியேன்னு சொன்னா, அடுத்தது வந்து நங்கை மீர் அப்படின்னு அழைக்கிறா. எல்லே இளங்கிளியே அப்படின்னு கூப்பிட்ட உடனே, ஆஹா இளங்கிளியே நன்னா பாடிட்டு இருக்கு, இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னா, இவ திருப்பி என்ன சொன்னா? சில்லென்றழையேன் இனிமே இந்த மாதிரி கடுச்சொற்கள் பேசாதீங்கோ அப்படின்னா, நங்கை மீர் அப்படின்னா, நங்கை மீர்னா எல்லாம் நிரம்ப நம்பி எல்லாம் நிரம்ப பெற்றவன், எல்லாம் நிரம்ப பெற்றவள், எல்லா குணங்களும் நிரம்ப பெற்றவளை நங்கை மீர் அப்படின்ற அந்த அது சொன்ன உடனே, நங்கை மீர் சொன்னீங்களா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றா. போதர்கின்றேன் அப்படின்னா நான் வருகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில இருந்து வருது. இதே மாதிரி சொல்லிட்டு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்காத, உன்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், ஏற்கனவே எனக்கு நன்னா தெரியும், உன்னோட நீ வாய்ச்சொல் வீராங்கனை, உன்னுடைய கட்டுரைகள்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதேதான் வரேன்னு சொல்லுவ, வரேன்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்து நீ மட்டும் கண்ணனை அனுபவிச்சுட்டு இருப்ப, அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், வல்லை நீ வாய்ப்பேச்சில் வள்ளல், நீ வாயாடி அப்படிங்கிறத வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றா. உடனே உள்ளிருந்த அந்த பெண் என்ன சொல்றா? வள்ளீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடி, நான் வாயாடி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா பாகவதர்களிடம் நாம் அபச்சாரப்படுகிறோமே, அவகிட்ட போயா இந்த மாதிரி எதிர்ச்சொல் பேசிட்டு இருக்கிறது தப்பாச்சே, அப்படி பண்ண சொல்லக்கூடாதே, நம்முடைய சம்பிரதாயம் அப்படி சொல்லவே இல்லையே. உடனே என்ன பண்றா? அப்படியே மாத்துறா. நானே தான் ஆயிடுக, ஆஹா கரெக்டு தான், நீங்க சொன்னது சரிதான், நான் தான் வாயாடி, நான் தான் வாயடிக்கிறேன் அப்படின்றத உடனே நானே தான் ஆயிடுக அப்படின்னா, இந்த நானேதான் ஆயிடுகன்றது எவ்வளவு பெரிய கருத்துக்களை கொண்டுள்ள ஒரு பொக்கிஷமான வாக்கியம் அப்படின்றது பெரியவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கா. செய்யாத தப்பு நம்ம வந்து செய்யவே இல்லை, அந்த சப்பை வந்து சொன்னாலும் ஏற்க வேண்டும், அதுவும் யாரை போல? பரதாழ்வானை போல அப்படின்றத பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்கா. அதாவது நாம தப்பு செஞ்ச தப்பையே ஒத்துக்க மாட்டேங்கிறோம், இங்க செய்யாத தப்பை ஒத்துக்கோ அப்படிங்கிறா. அதாவது நாம தப்பே செய்யலனாலும் அந்த தப்பு ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கோ. நம்ம நடந்து போகும்போது காலில் வந்து முள்ளு தைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன சொல்றோம்? முள்ளு வந்து குத்திடுத்து, நாம நடந்து போய் முள்ளை வந்து மிதிக்கல, முள்ளு வந்து நம்மளை குத்திடுத்து அப்படிங்கிறோம். அந்த மாதிரி நம்ம செஞ்ச தப்பையே, நான் தான் போய் அந்த முள்ளை வந்து மிதிச்சேன், இருந்தாலும் என்ன சொல்றேன் நான்? முள்ளு வந்து என்ன குத்திடுத்து அப்படிங்கிறோம். ஏதாவது ஒண்ணுன்னா நாம அடுத்த வாழை தான் கை காமிக்கிறோம். எந்த ஒரு தவறு நடந்தாலும் உடனே அந்த தவறை யார் மீது சுமத்தலாம் அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்ம பக்கம் இருக்கக்கூடிய என் பக்கத்தில் உள்ளக்கூடிய அந்த பட்சத்தை பார்ப்பதே இல்லை. ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யும் போது ஒரு தவறு நிகழ்ந்தா
என்னுடைய பங்கு அதுல என்ன, என்னுடைய தவறு என்னன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி அடுத்தவா பேர்ல அந்த தவறுகள்லாம் சுமத்திட்டு நான் எப்படி தப்பிக்கலாம்? 2 பேர் சொன்ன கைங்கரியம் ஏதாவது காரியங்கள்ல தப்பு வந்தா அடுத்தவன் தான் செய்தான் அப்படிங்கிறத எளிமையா சொல்லிடுறோம். ஆனா அதைத்தான் இங்க ஆண்டாள் அதே மாதிரி பண்ணவே கூடாது, நீங்க பரதனை போல இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். பரதன் யாரு? பரதன்னா பாரத்தை சுமப்பவன். என்ன பாரம் இங்கு? என்ன பாரத்தை சுமந்தான் அவன்? ராஜ்ய பாரமா? இல்லவே இல்லை. இல்ல திருவடியை சுமந்தானா? அதுவும் இல்லை. ஆனா சொல்லாத பழி, அவன் செய்யாத ஒரு பழி சொல்லை அவன் சுமந்து கொண்டிருந்தான். அதுதான் இங்கு வியாக்கியாதாக்கள் அவ்வளவு அழகா காமிக்கிறா. பூனி அந்த அயோத்தியால நடந்து போறா, நகையெல்லாம் போட்டு அழகா நடந்து போறா. எப்போனா ராமன் காட்டுக்கு போயிட்டான், பரதன் இப்பதான் வந்திருக்கான், போயிட்டு அவனுடைய திருமுடியை எடுத்துன்னு வரான். இங்க பரதன் நிக்கிறான். அப்போ சத்ருகன் இதை பார்த்துட்டான். பூனி நகையோட போயின்னு இருக்கா. எல்லாரும் சொல்றா சத்ருகன் கிட்ட, அங்க பாரு, உங்க எல்லாருக்கும் உங்க நிலைமைக்கு காரணமானவள் எவ்வளவு அழகா சந்தோஷத்தோட நகைகளுடன் போயின்னு இருக்கா. அவளோட அந்த செயல்னாலதான் ராமன் எம்பெருமான் காட்டிற்கு சென்றார். லக்ஷ்மணனும் சீத்தையும் அங்கு அவளும் போனா. இங்க என்னாச்சு? தசரதன் மாண்டொழிந்தான். இப்படி இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த பூனிதான் அப்படிங்கிறத இங்கு பெரிய அங்க சத்ருகன் கிட்ட எல்லாரும் சொல்றா. ஆஹா, அப்பா போறதுக்கு காரணமா இருந்தவரும், அண்ணன் காட்டிற்கு செல்ல காரணமா இருந்த இந்த பூனி, நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ட்டு அவன் வாழை எடுக்கிறான். கை எடுத்து இவ்வளவு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ சத்ருகனுடைய கையை இன்னொரு கை தடுக்கிறது. யாரோட கைன்னு பாக்குறான். பார்த்தா பரதன். ஆஹா, என்னன்னா இவளாலதான் நம்ம அப்பா இல்லாம போனார், ராமனும் காட்டுக்கு போனான். இப்படிப்பட்ட மகா பாதகம் செஞ்சவள் யாருன்னா இந்த பூனி தான். அதனால இவளை விட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பரதன் சொல்றான், உன்னுடைய இந்த செயல் ராமனுக்கு பிடிக்குமா? ராமனுக்கு இந்த நீ இப்ப இவளை அடிக்கிறேன்னா அது ராமனுக்கு பிடிக்கும். ராமனுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம பண்ணக்கூடாது இல்லையா? ராமன் கஷ்டப்பட மாட்டானா இதை பார்த்தா அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றா, அப்ப பின்ன என்னதான் பண்றதுன்னா இவளாலதான் நான் எல்லாம் நடந்தது அப்படின்னு பரதனை பார்த்து கேட்கிறான். பரதன் அப்ப அடிக்கக்கூடிய அந்த பதில், அதைத்தான் இங்க ஆண்டாலும் நானேதான் ஆயிடுங்கன்னு சொன்னான். என்ன பதில் பாருங்க. அவள் யாரு? ஒரு பணிப்பெண், ஒரு வேலைக்காரி. ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள் என்ன பண்ணுவான்? எஜமானலின் நலன்ல தான் விரும்புவான். கைகை அப்போ கைகையினுடைய பணிப்பெண்ணா இருந்தாய்வோ, அப்ப என்ன பண்ணுவோம்? எஜமானியான கைகையினுடைய நலனை விரும்பி அவளுக்கு நல்லது நடக்கணும்ன்றக்காக எதை வேணாலும் செஞ்சுட்டு இருப்போம். அதனால அவ மேல குற்றமே இல்லை அப்படின்னா கரெக்ட் தான்னா. சரி, அப்பனா நம்ம தாய் கைகை தான் குற்றவாளியா அப்படின்னு சத்ருகனன் கேட்க, தாய்க்கும் கைகையும் குற்றமே பண்ணல. என்ன எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய மகன் மீது பாசம் இருக்கும், மகன்தான் ராஜாவாகணும்ன்ற அந்த பாசம் இருக்கலாம். அதனால கைகை மேலேயும் எந்தவித குற்றமும் இல்லை. அப்போ வேற யாரு? தசரதன். தசரதன் தானே இந்த வாக்கு கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணார். அதுவும் என்ன, அந்த அரசவையில எடுத்த முடிவை அந்த புறத்துல மாற்றலாமா? மாற்றவே கூடாதே. அரசவையில எடுத்த முடிவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய அப்பா தான் இந்த மாதிரி பண்ண, அவரு தான் குற்றவாளியா அப்படின்னு கேட்கிறான் சத்ருகனன். பரதன் சொல்றான், அவரும் இல்லை, அவர் குற்றவாளியே இல்லை. அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்தியே ஆகணும். வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் நின்றார். அதனால அவர் மேல எந்தவித குற்றமும் அப்பழுக்கற்றவர் அந்த தசரதன் அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் அப்ப காரணம் என்ன? ராமன் தான் அப்படின்னு சத்ருகன். என்ன ராமனா? ஆமா, ராமன் என்ன பண்ணியிருக்கணும்? இல்ல நம்மளுடைய தர்மப்படி மூத்த பிள்ளை தான் அரசாள வேண்டும், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமே ஒழிய எதுக்காக இவர் காட்டுக்கு போனார் அப்படின்ட்டு ராமன் தான் அப்போது குற்றவாளி அப்படின்னு. இல்லப்பா, ராமனும் குற்றவாளி இல்லை. என்ன, ராமன் யாரு? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பானுடைய அந்த வாக்கினை பரிபாலிப்பதற்காக அவன் காட்டுக்கு சென்றான். அவன் குற்றவாளியே இல்லை. அவனை மாதிரி ஒரு அப்பழுக்கற்றவன் யாருமே இல்லை. அப்போ யாருதான் தவறு இங்க அப்படின்னா, தவறு வேற யாரும் இல்லை, என்னோட தவறு தான். நான் மட்டும் அந்த நேரத்துல இங்கிருந்து அந்த கைகேயி தேசத்திற்கு போகாம இருந்தா இந்த தப்பு நடந்திருக்குமா? நடந்தே இருக்காதே. நான் இருந்தா இந்த தப்பு நடந்திருக்குமா? நான் இந்த இடத்துல இல்லை, அதனாலதான் தப்பு நடந்தது அப்படிங்கிறான். அதையும் மீறி அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தை எல்லாருக்குமே கண்ணிலேயே ஜலம் வர வைக்கக்கூடிய அந்த வார்த்தையான, பரதன்னு ஒருத்தன் நான் பிறக்காமலேயே இருந்திருந்தா இந்த மாதிரி ராமன் கஷ்டப்பட்டிருப்பானா?
அது பட்டே இருக்க மாட்டேனே அப்படின்னு. நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்ததுனால தான் இந்த இந்த பழியே வந்தது. இந்த நான் பிறக்காமல் இருந்திருந்தா ராமன் காட்டுக்கே போயிருக்க மாட்டான், தசரதன் இங்கே தசரதனும் இருந்திருப்பான். அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பரதன்னு நான் பிறந்தது தான் அப்படின்றத சொல்றார் இங்க பரதன். செய்யாத ஒரு பழி, இந்த பழியினை யாருமே ஏற்க முடியாத, யாருமே ஏற்காத ஒரு பழியை வந்து பரதன் நானே தான் ஆயிடுக, நான் தான் தவறு செய்தேன் அப்படின்னு செய்யாத ஒரு பாரத்தை ஏத்து தன் மீது ஏத்து சுமந்தான் பாருங்க. அதுதான் பரதன். அந்த பழின்ற அந்த பாரத்தை தான் சுமந்து கொண்டான். அதனாலதான் இங்க நானே தான் ஆயிடுக அப்படின்றத இங்கு ஆண்டாளும் ஆச்சாரியர்களும் அழகா காமிக்கிறார். ராமானுஜரோட சரித்திரத்திலும் இந்த நானேதான் ஆயிடுக அழகா காட்டப்படுறது. ராமானுஜர் கூட கூரத்தாழ்வான் இருந்தார். கூரத்தாழ்வானுக்கு 2 கண்களையும் நாலூரான் அவனுடைய அந்த ஆலோசனைப்படி ராஜா வந்து அந்த கண்ணை தோண்டணும்னு நினைக்கும் போது ராமானுஜர் நினைச்சு கூரத்தாழ்வான் அங்க அரசவைக்கு கொண்டு வந்து, நீங்க சொல்றீங்களா, நானே கண்ணை எடுத்துடுறேன்னு 2 கண்ணும் போச்சு. நாலூரான் மூலமா தான் அந்த கண்ணு போச்சு. ஆனா அங்க என்ன ஆச்சுன்னா, அதை சொல்லும்போது கூரத்தாழ்வான் சொன்னான், அந்த கண் போனதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஏன்னா நெத்தியில திருமணிட்டுன்னு வந்தா மட்டும்தான் நான் வந்து அங்க அன்னதானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாம யாராவது நெத்தியில திருமண் கொஞ்சம் சாஞ்சி இருக்கும், கோணலா இருந்திருக்கும், அதை மனசுல நான் நினைச்சிருப்பேன். அதனாலதானோ இந்த மாதிரி நான் பாவம் பண்ணதுனாலதான் இந்த கண்ணு என்ன பண்ணித்து, திருமணிட்டு இருந்தாதான் திருமண் கோணலா இருக்கு அப்படின்னதெல்லாம் அதை பார்த்ததுனால அந்த அந்த செஞ்ச தவறுனால அதனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன். இந்த கண் போனதுக்கு காரணம் என்ன? என்னுடைய கண் தான் காரணம், நான் தான் காரணம், நானே தான் ஆயிடுக. அவர் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் என்ன பண்ணார்? என்னோட தவறு தான். அடுத்தவரோட தவறை பார்க்கல, அவர் யாருமே பார்க்கல, தன்னுடைய தவறை பார்த்து கொண்டார். இதைத்தான் ஆண்டாள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம், அந்த வாழ்க்கை தத்துவம் அனாயாசமா நானே தான் ஆயிடுக அப்படின்றத இப்ப அழகா குறிப்பிடுறார். நம்ம இந்த சாலையில கூட இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது எதிர வந்து ஏடா கூடமா வந்துட்டோம்னா என்ன சொல்றோம்? நீதான் தப்பு, நீதான் தப்புன்னு எல்லாம் ஒரு வித சம்பாஷணைகள் தான் அதிகமாயிட்டே போறதே ஒழிய அதனால எதுவுமே இல்லை. ஆனா இதே சரிப்பா, நான் தான் தப்பா வந்துட்டேன்பா, என்னை மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அந்த ஒரு வார்த்தையோட அங்க முடிஞ்சு போயிருக்கும். எந்தவித அந்த அங்க சம்பாஷணைகளே இருந்திருக்காது, பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த ஒரு முக்கியமான குணம், அதுவும் இந்த உலகத்திற்கு இப்போது மிக மிக அவசியமான ஒரு குணம் இது. ஏன்னா இந்த காலத்துல பாருங்க, கணவன் மனைவியே எந்த அளவுக்கு ஒரே சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒரு இதெல்லாம் சொல்றதான், தரவுகள்லாம் சொல்றது, விவாகரத்து மிகவும் அதிகரித்து விட்டது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறா, கொஞ்ச நாள்லயே விவாகரத்து தான். அப்படி ஏன் நிகழறதுன்னு பார்த்தா இந்த ஆண்டாள் குறிப்பிட்ட நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற அந்த குணம் சுத்தமா இல்லை, அதை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா நீதான் பண்ணன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டு அந்த சண்டை பெரிதாகி கடைசியில இந்த நிலைமைக்கும் கொண்டு தள்ளுறது. அதனாலதான் நானேதான் ஆயிடுக இந்த பாசுரத்தை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனோட அர்த்தங்கள், இது பின்னாடி நடந்த பலவித சரித்திரங்கள், கூரத்தாழ்வான் சரித்திரமாகட்டும், பரதன் சரித்திரமாகட்டும், இன்னொன்னு நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அந்த ஆச்சாரியன் சரித்திரத்தை பார்க்கும்போதும் இதே மாதிரிதான். நம்பிள்ளையோட அவருடைய வியாக்கியானங்கள், அவருடைய காலக்ஷேபங்கள் மிகவும் பிரசித்தி. ஸ்ரீரங்கத்துல அவர் வியாக்கியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அது கூட்டங்கள், உபன்யாசத்தை கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வருது. அப்போ முதலியாண்டான் வம்சத்துல வந்த கந்தாடை ஆண்டான் ஆழ்வான்னு அவர் என்ன பண்றார், அவர் தனக்கு ஏதோ அவர் மேல துவேஷம், நம்பிள்ளை மேல. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு சமயம் அவ 2 பேரும் கோவில்ல பாத்துக்கிறா. கோவில்ல பார்த்துட்ட உடனே அவர் ஏதோ ஒரு சுடுசொல் பேசிடுறார். யாரு? இந்த கந்தாடை நம்பிள்ளைய பார்த்து ஒரு சுடுசொல் பேசிடுறாரு. பேசிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி, கந்தாடை தோழப்பரோட மனைவி, அவ என்ன சொல்றா, இந்த பாசுரத்தை எடுத்து காமிக்கிறா. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே.
அதாவது எம்பெருமான் பெயரை சொல்லக்கூடிய சாதாரண இதுவா இருந்த ஆட்கள் கூட நம்ம என்ன பண்ணணும், அவர்களுடைய பாகவதர்களை எந்த அளவுக்கு நாம மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீங்க முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. நம்பிள்ளை எவ்வளவு பெரிய மகாச்சாரியர், அந்த மகாச்சாரியர்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு வந்திருக்கீங்களே, முதல்ல கிளம்புங்க, போயிட்டு நீங்க போய் மன்னிப்பு க்ஷமாபணம் கேட்டு வாங்கோ அப்படின்ட்டு கந்தாடை தோழப்பரை திருப்பி வெளியில அனுப்புறா. வெளியில அனுப்பும்போது வெளியில கதவை திறக்கிறார். அது ராத்திரி ஆயிடுத்து. கதவை திறக்கிறார். திறக்கும்போது வாசல்ல யாரோ ஒருத்தர் திண்ணையில முக்காடு போட்டுன்னு உட்காந்துருக்காளாம். யாரு யாரு அப்படின்னு அப்ப கேட்கிறா. அப்ப கேட்கும்போது, நம்பிள்ளை, அடியேன் நான் தான் நம்பிள்ளை சுவாமி, முதலையாண்டான் திருவம்சத்துல நீங்க அவதரிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு கோபம் வருவதற்கு நான் காரணம் ஆயிட்டேன் இல்லையா, அதனால என்னை மன்னிச்சிடுங்க, க்ஷமாபணம்காக தான் வந்திருக்கேன். அதனால்தான் உங்க வாசலை விட்டா, உங்க திருவடியை விட்டா எனக்கு ஏது கதி அப்படின்னாரு. அதை சொல்லும் போதே கந்தாடை தோழப்பருக்கு கண்ணுல எல்லாம் தண்ணி வந்து, நான் தான் தவறு செய்தேன், ஆனா நம்பிள்ளை மகாச்சாரியர் என்ன பண்றார், நானோ தவறு பண்ணிட்டேன், அதுவும் உங்க கண்கள்ல உங்க மனசுல ஏதோ ஒரு கோபம் உண்டாக்கக்கூடிய ஒரு தவறை நான் செய்து விட்டேன் அப்படின்னு இவர் தான் மன்னிப்பு கேட்கலான்னு போறார். நம்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க இவருடைய மனைவி, கந்தாடை தோழப்பருடைய மனைவி அனுப்ப அவர் போலான்னு பார்க்கும்போது அங்க நம்பிள்ளையே இவருடைய திருமாளிகைக்கு அங்க அவர் மன்னிப்பு கேட்கிறார். அப்பதான் இந்த கந்தாடை தோழப்பர் திருப்பி, ஆஹா, நீங்க தான் உலகாரியன், துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்றதென்றும் மேல். நம்பிள்ளைக்கு அந்த உலகாரியன், உலகத்தை ஆளக்கூடிய அவன் அப்படிங்கிற அந்த பெயர் கந்தாடை தோழப்பரால் கொடுக்கப்பட்டது. எப்படி அந்த நம்பிள்ளை உயர்ந்து நின்றார், தம் மேல எந்தவித குற்றமும் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணார், தான் குற்றவாளி, என்னை மன்னிச்சிடுங்கோன்ட்டு நானே தான் ஆயிடுக அப்படின்னு வந்தார் இல்லையா. இந்த குணம்தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக தேவைப்படுகின்ற அந்த குணம். இந்த மாதிரி ராமானுஜர் சரித்திரத்திலேயே இன்னொன்னு நடந்துதான். ராமானுஜர் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுவார். அதுதான் அவருடைய ஜீயர்களுக்கு உண்டான முக்கியமானது. அப்போ அவரை விஷம் வச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு பார்த்து திருவரங்கத்துல வாழ்ந்தவர்கள் விஷம் வைக்கணும் அப்படின்னு நினைக்க, யார் மூலமா அந்த விஷம் வைக்கப்பட்ட அந்த அமுது பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ அவர் என்ன பண்ணாராம், அழுதுண்டே சேவிச்சாராம். அதுக்கப்புறம் ராமானுஜர் அன்னைக்கெல்லாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்போ என்ன நினைச்சாராம், ஆஹா, நம்ம நினைச்சிருந்தோம்னா என்ன நினைச்சிருப்போம், ஒருத்தன் விஷம் வைக்க இது பண்றானா என்ன, நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்போ ஆனா ராமானுஜர் என்ன நினைச்சார், ஆஹா, ஒருத்தன் விஷம் வைக்கிற அளவுக்கு நான் ஏதோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், நான் வாழ தகுதியே இல்லாதவன் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கப்புறம் தான் கெடாம்பி ஆச்சான் இல்ல நீங்க இதே மாதிரி இது பண்ணக்கூடாது, நான் இனிமே உங்களுக்கு எல்லா கைங்கரியத்தையும் நானே பார்த்துக்கிறேன், இனிமே நீங்க பிக்ஷையே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒருவன் இவருடைய அவருடைய அறிவாற்றலையும் அவர் என்ன அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்து பொறாமையினால விஷம் வைக்க வந்தான். ஆனா ராமானுஜர் என்ன நினைச்சார், நான் அடுத்தவனுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துட்டேன், அதனாலதான் அவன் இந்த மாதிரி விஷம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு நினைச்சாராம். அந்த மாதிரி நானேதான் ஆயிடுக, எவ்வளவு சரித்திரங்கள் நானேதான் ஆயிடுக்கு நம்முடைய சம்பிரதாயத்துல இருக்கு. ஆனா இதை உணர வேண்டும், அடுத்த சந்ததிக்கும் நம்ம கொண்டு போறது மூலமா மட்டும்தான் வாழ்க்கை தரம்ன்றது நன்னா இருக்கும். அடுத்ததா, ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடை, நீ விரைவாக சீக்கிரமா வா அப்படின்னு சொன்னவொடனே, அந்த வரேன் சீக்கிரமா வரேன்னு சொல்றா இந்த தோழி. உடனே வெளியில இருந்து எல்லாரும் போந்தாரா, எல்லாம் வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறா. போந்தார், எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு ஆண்டாள் சொல்ல, போந்தெண்ணிக்கொள், வந்தவனா எண்ணி பார்த்து போயேன், தொட்டு எண்ணி பார்த்து போயேன். அதாவது அடியவர்களுடைய ஸ்பரிசம்ன்றது அவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத இங்கு காட்டுறா ஆண்டாள். போந்தார் போந்தெண்ணிக்கொள், நான் என்ன பண்ணணும்னா வல்லானை கொன்றானை, வலிமிக்க அந்த குவளையா பீடம்ன்ற அந்த யானையை கொன்றவனை, வல் யானை வலிமை மிக்க யானை, அந்த குவளையாபிடம்ன்ற அந்த யானையை கொன்றானை, வதம் செய்த கண்ணனெம்பெருமானை, அகங்காரத்தினை அழித்த கண்ணனெம்பெருமானை, மார்கழின்னு சொல்றோம், மார்கழினாவே என்ன, அந்த அகங்காரம், நான் என்கின்ற அந்த அகங்காரத்தை ஒழிக்கக்கூடிய மாசம், அதுதான் மார்கழி. அப்படிப்பட்ட வல்லானை கொன்றானை, வல் யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எதிரிகள் எல்லாம் அழிக்கக்கூடியவன், கம்சன், சிசுபாலன், முஷ்டிகன், சானூரன்
எல்லா எதிரிகளையும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படி ஒழிக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானை, மாயனை, அற்புதம் செய்யக்கூடிய அந்த மாயனை வந்து பாடலாம் வா பாடையலோர். அற்புதம்னா என்ன? மாயன்னாவே வந்து கண்ணன் எம்பெருமான் தான், மாயன்தான். அவன் எப்படி பிறக்கும் போதே 4 கைகளோட தம் 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 அற்புதம் அம்புஜேக்ஷணம் தம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு அவன் பிறக்கும் போதே 4 கைகளோட அற்புதமா பிறந்தான். பெற்றோர்கள் சொன்ன உடனே கைகளை அடக்கின்றான். இந்த பழக்காரிக்கு கையை காஞ்சி முக்தி கொடுத்தான். இப்படி மாயம் என்ன மாயம் என்ன மாயனோ மாயன்னாவே கண்ணன் எம்பெருமான் செய்த லீலைகள் தான். அவன் அப்படி இருக்க பெரிய வைகுண்டம், அங்கிருந்து இறங்கி வந்து நமக்காக இறங்கி வந்து பிறக்கணுமா? அது இல்லாம அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக இறங்கி அவர்களுக்காக தூது போகணுமா? அர்ஜுனன் யாரு? சாதாரண ஒரு மனிதன். ஆனா அவனுக்கு தேரோட்டியா? அதுவும் தேரோட்டினா என்ன? முன்காலத்துலாம் தேரோட்டிக்கு வாயிலெல்லாம் சொல்ல மாட்டா. தேரோட்டிக்கு என்ன? அவன் காலில் மேல வந்து எஜமானனா அர்ஜுனன் உக்காண்டிருக்கான். உக்காண்டு என்ன பண்றான்? கண்ணன் எம்பெருமானுடைய தோல்ல காலை வச்சு ஒரு மிதிச்சா நிறுத்தணும், ஒரு உதச்சா போகணும். இப்படி எல்லாமா? கண்ணன் வந்து எங்க? வைகுண்டத்துல சர்வேஸ்வரனான அவன் அர்ஜுனனோட காலில் வந்து படணுமா? அதுல வேற என்னன்னா, தேர்ல இருந்து இறங்கணும்னா என்ன பண்ணும்? கீழே முதல்ல தேரோட்டி இறங்கணும். சாரதி இறங்கி நின்று அவன் தோள்கள் மீதும் கைகள் மீதும் காலை வச்சுதான் அங்க மேல இருந்து இறங்குவானாம் அர்ஜுனன். அதே மாதிரி ஏறும் போதும் கைகள் மீதும் தோள்கள் மீதும் காலை வச்சுதான் ஏறுவான். இப்படி செய்ய வேண்டிய அவசியம்தான் என்ன? ஒரு யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்றான்? கண்ணன் எம்பெருமான் சொல்றான், நீ முதல்ல இறங்கிடு அப்படின்னா. இல்ல நான்லாம் இறங்க மாட்டேன், நான் என்ன எஜமானன், நீ தேரோட்டி, உன் தேரோட்டியோட தோல்லையும் கையிலையும் கால் வச்சுதான் இறங்குவேன், நான் இறங்க மாட்டேன்றான். இறங்க போறியா இல்லையான்றான். இறங்கினவனை பிடிச்சே தள்ளிடுறான். தள்ளிட்டு அதுக்கப்புறம் கண்ணன் எம்பெருமான் இறங்குறான். அந்த தேரே பத்தி எரியுது. கண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் எந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் எல்லாம் நிறைந்தவன், எல்லாம் தெரிந்தவன். அதனால்தான் அவனுடைய மாயம், அவன் எல்லாத்தையும் அவ்வளவு உயர்வுல இருந்தாலும் நமக்காக தன்னை தாழ விட்டு கொண்டு அவன் செய்த செயல்கள் எல்லாத்தையும் மாயன் அப்படின்னு இங்க ஆண்டாள் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த மாயனை நாம் பாடலாம் வான்னு சொல்ல எல்லா தோழிகளும் வந்தாச்சு. இப்போ மற்ற தோழிகளும் பாவை களம்பு அந்த பழத்துக்காய் நோக்கி எல்லாரும் செல்ல, நாமும் அந்த பாவை களத்துல எப்படி எம்பெருமானை இனிமே எழுப்ப போறா அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். நாளைய பாசுரத்தில் கண்ணன் எம்பெருமான் திருமாளிகைக்கு சென்று ஆண்டாள் எழுப்ப போறா, அதனை பற்றிய அனுபவமும் கோதாஸ்துதியினுடைய ஸ்தோத்திரத்தின் அனுபவத்தையும் நாம பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.